ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ளவுஸு இல்லைன்னா சுடிதார் இந்த மாதிரி பட்டதில் நம்ம நெக்கு வந்து வரைஞ்சிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால சில டைம் வந்து நமக்கு கழுத்து வந்து விரிஞ்சு போயிடும். அந்த கழுத்தோட வித்து வந்து கரெக்டாக இல்லைன்னா விரிஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம கரெக்டாக எப்படி வந்து கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுப்போம். ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் கழுத்து கட் பண்ணி எடுப்போம். லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணும்போது சில டைம் வந்து நமக்கு லைனிங் இந்த மாதிரி விலகிட்டுனா நமக்கு அந்த கழுத்தோட வித்து நம்ம இப்போ 6 இன்ச்சு வச்சுருக்கோன்னா அது வந்து 6.5 இன்ச்சுக்கு மாறிடும். அப்படி மாறும்போது நமக்கு கரெக்டான அந்த கழுத்து ஷேப்பும் இருக்காது. நமக்கு வந்து இப்போ யூ ஷேப்பில் வச்சோன்னா அது வி ஷேப்பில் வளைஞ்சு போயிடும். அப்புறம் வந்து ஷோல்டரும் கலந்து கலந்து போகும். இந்த மாதிரி போகாமல் நம்ம கரெக்டாக எப்படி கட் பண்ணும்போது நம்ம சரியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி நெக்கு வந்து வரைஞ்சிருப்போம். வரைஞ்சிட்டு மேலே 1/2 இன்ச்சு இப்படி தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருப்போம். நம்ம அந்த மேலே இருந்தே கட் பண்ணாமல் அந்த 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவில் ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணுறது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்து தையலுக்கான அளவு விடுறோம்ல, அந்த விடக்கூடிய அளவுலேருந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஜே ஷேப்பில் இருக்கும். இந்த ஜே ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த துணியை இப்போ விரித்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்து கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூட கழுத்தோட வித்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த பெர்ஃபெக்டான அளவு நமக்கு கரெக்டாக அந்த அளவு கிடைக்கும். கொஞ்சம் கூட விரிஞ்சு போகாது. நம்ம இப்போ யூ ஷேப்பில் தைச்சிருக்கோன்னா அந்த யூ ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.